வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிற ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. இந்நேரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசி அப்படிங்கிறதான் டைட்டிலாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன டிசி அப்படின்னு பார்க்கும்போது தேவதாஸ் சந்திரா இவங்க ரெண்டு பேருடைய கதை அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக வந்து டிசி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து டிசியோடைய பயங்கரமான ஒரு ஃபேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அருண் மாதேஸ்வரன் அவரும் டிசி ஃபேனாக தான் வந்து இருப்பார் போல. அதனால கூட இந்த டிசி அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் டைட்டிலை இவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற படங்களில் வயலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை விட அருண் மாதேஸ்வரன் அவருடைய படங்களில் வயலன்ஸ்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். வயலன்ஸ் தான் படமாகவே வந்து இருக்கும். ரெண்டு வயலன்ஸும் இந்த படத்தில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த ப்ரொமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ரத்த கல்லறியாக தான் வந்து நடந்து வராரு. இன்னொரு பக்கம் வாமிகா கேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண் உரையை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து காட்டப்படுது. ஸோ சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற அவங்களுடைய 3வது ஏ சர்டிஃபைட் ஃபிலிமாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே நமக்கு தெரியுது. ஸோ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி எண்டுக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஏப்ரல் மேக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த டிசி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அது மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பு தட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இந்த ப்ரோமோ பார்க்கும்போதும் இதுலேயும் வந்து வயலன்ஸு கன்னு ரத்தம் இப்படி தான் இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் படமாக வெளியில் வரும்போது தான் அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரா, லோகேஷ் கனகராஜ் ஆஸ் அன் ஆக்டரா இந்த படத்தில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவருடைய டிமாண்டி காலனி பார்ட் 3 படத்துடைய ஷூட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து சீக்கிரமாகவே வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. டிமாண்டி காலனி 1ம் சரி 2ம் சரி நல்ல ஒரு வெற்றியை வந்து அவருக்கு கொடுத்துருந்துச்சு. இப்போ 3யும் அந்த வெற்றியை வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மூவி டீம் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டிமாண்டி காலனி 3க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து வந்து பூஜா ஹெக்டே வச்சு ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சீரிஸ் ஒன்று டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக இது ஒரு பழைய நியூஸ், முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான், முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டியது. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ அடுத்த வருஷத்துக்கு மேலே பொறுமையாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வர மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படத்திலிருந்து படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு விட்டுருந்தாங்க. இப்போ அடுத்த அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் வந்து இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் ஓகே ப்ரோ, படத்தோடைய ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது. ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வராது, ஜனவரி தாண்டி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் வருவாங்க, ஏப்ரல் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மூவி டீம் வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளே அவங்களும் படத்தை கொண்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது அவங்க பொங்கலுக்கே வர போகிறாங்களா இல்லை பொங்கலை தாண்டி ரிபப்ளிக் டே அந்த வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்க்கலாம். வர நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு SSMB 29 ப்ராஜெக்டோடைய கிராண்டான டைட்டில் ரிவீல் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதாவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டைட்டில் ரிவீல் ஈவெண்ட்டையே ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த படத்தோடைய OTT ரைட்ஸுமே வந்து அவங்க கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும், அவங்க தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த SSMB 29 ப்ராஜெக்ட் வந்து ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. பேன் இண்டியாவை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்லையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த படம் மட்டும் இல்லை, SSMB 29, டாக்ஸிக், ஸ்பிரிட், அப்புறம் அட்லி இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், இந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா பேன் வேர்ல்டு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த வகையில் SSMB 29 பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி அவங்க கிட்ட வந்து டீல் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ டிஸ்னி வந்து இந்த SSMB 29 ப்ராஜெக்டை இன்டர்நேஷனல் லெவலில் பல இடங்களில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் வந்து வாரணாசி அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிதான் நியூஸ் வந்திருந்துச்சு. ஒரு பக்கம் அது ரூமர்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இல்லை கன்ஃபார்ம்டு இதுதான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரிமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை வாரணாசி தான் அந்த படத்தோடைய டைட்டில் அப்படின்னா இப்போ அதில் ஒரு புது பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. தெலுங்கில் ஒரு சின்ன ஃபிலிம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வாரணாசி டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு டைட்டில் இஷ்யூ வருமா இல்லை பேசி சால்வ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். SK நடிச்சிருக்கிற பராசக்தி படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் இந்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிற ஜிவி அவருடைய 100வது ப்ராஜெக்ட் இது. ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷலான ஒரு ஃபிலிமாக அவருக்கு இருக்கும். ஸோ அவருமே இப்போ ரீசெண்டாக
ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த வாரம் வந்து பாட்டு வரப்போகுது, சிங்கர்ஸை வந்து சீக்கிரமே ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவர் நடித்து முடிச்சிருக்கிற படம் வந்து D54. ரொம்ப வேகமாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சிட்டாங்க. இப்போ பேட்ச் ஒர்க் மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கு, அதுவுமே வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த D54 டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் வந்து சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மந்த்துக்குள்ளேயே வந்தால் வரலாம், அப்படி இல்லைனாலும் அடுத்த மாதத்துக்குள்ளே நிச்சயமாக ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ பிப்ரவரி இல்லைனா மார்ச்க்குள்ளே கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ D54க்கு அடுத்து தனுஷ் இப்போ நடிக்க போகிற படம் வந்து D55 ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட். இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அண்ட் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்க்கும்போது பூஜா ஹெக்டே தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடுத்து தனுஷ் நடிக்க போகிற படம் தான் கிராண்டான ஒரு ஃபிலிம், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் D56. அதையுமே வேல்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன், லொகேஷன் விசிட் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிராண்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபிலிமாக வந்து இருக்கும், பல இடங்களில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச D56 ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சியான் அடுத்து நடிக்க போகிற சியான் 63 ப்ராஜெக்ட்டை பற்றி ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீரதீரசூரன் படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய குழப்பம் தான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து சியான் 63 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து மடோன் அஸ்வின் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடோன் அஸ்வின் டைரக்ட் பண்ணல, ஒரு டெபியூ டைரக்டர் போடி ராஜ்குமார் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் வந்து வேல்ஸ் தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் சியான் 64 நடக்க போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்தது. ஸோ இப்போ ஃபைனலாக ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற இந்த சியான் 63 ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் அப்படி இல்லைனா அடுத்த மாதம் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. அண்ட் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது மீனாட்சி சௌத்ரி அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. வர நவம்பர் 7ஆம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாயகன் படத்தை தியேட்டர்ஸில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மினிமம் ஒரு அப்டேட் வந்து கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 2 அப்டேட்ஸ் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா 2 அப்டேட்ஸ் எந்த படத்தை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் அடுத்து நடிக்க போகிற படம் வந்து KH 237. ஸோ அந்த ப்ராஜெக்டோடைய அப்டேட் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2க்கு அடுத்து சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுமே ராஜ்கமல் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நடுவில் ஒரு நியூஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மேபி அது வந்து வேற ப்ரொடக்ஷன் மாறலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கமல் தான் அந்த ப்ராஜெக்டை வந்து தயாரிக்கிற மாதிரி இருக்காங்க. பட் அவங்க மட்டுமே தயாரிக்கிற மாதிரி இருக்காது, வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் நவம்பர் 7ஆம் தேதி வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் நிச்சயமாக ஏதோ ஒரு அப்டேட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு 3 நாளில் நமக்கு தெரிய வரும்.